அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 20 பக்க எண் 36. முக்காலம் அறிவோமா அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இலக்கணத்தில் காலம் என்பது ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டும் இலக்கண கூறு ஆகும். இலக்கணத்தில் காலம் என்பது ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டும் இலக்கண கூறு ஆகும். ஒரு செயல் பேசப்படும் நேரத்துக்கு முன்னரா அதே நேரத்திலா அல்லது பின்னரா என்பதை குறித்து காட்டுவதே காலம். ஒரு செயல் பேசப்படும் நேரத்துக்கு முன்னரா அதே நேரத்திலா அல்லது பின்னரா என்பதை குறித்து காட்டுவதே காலமாகும். செயல்னு சொல்லலாம், வேலைன்னு சொல்லலாம். நம்ம தினமும் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, விளையாடுறீங்க, படிக்கிறீங்க, எழுதுறீங்க, இந்த மாதிரி நிறைய செயல்களை செய்கிறீங்க இல்லையா? அந்த செயலை பற்றி நாம் பேசணுன்னா அந்த பேசப்படுற நேரத்துக்கு முன்னரா இப்போ நம்ம பேசுகிற நேரத்துக்கு முன்னாடி நடந்ததா, அந்த நேரத்தில் இனிமேல் தான் நடக்க போதா என்பதை குறித்து காட்டுவது தான் காலம். இந்த காலம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதை தான் முக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வாங்க இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம். இதில் இங்கே 3 படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் விளையாடிட்டு இருக்காங்க. முதல் படத்தில் இருவரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் படத்தில் நடந்து கொண்டிருக்கும் செயல். இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கும் செயலை என்ன சொல்லுவாங்கன்னா நிகழ்காலம். என்ன சொல்லுவாங்க? நிகழ்காலம். அடுத்த படத்தில் பாருங்கள், அவங்க 2 பேரும் விளையாடி முடிச்சுட்டாங்க. அது நடந்து முடிந்த செயல். அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா இறந்த காலம். ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? இறந்த காலம். அடுத்த படத்தில் இருவரும் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க? விளையாடுவதற்காக வராங்க. இது இனிமேல் தான் அவங்க விளையாடுறது இனிமேல் தான் நடக்க போகுது. நடக்க போகும் செயலை குறிப்பது எதிர்காலம். இங்கிலீஷில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் அப்படிங்கிறத டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த காலம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸு, நிகழ்காலம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், எதிர்காலம் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா நிகழ்காலம். ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டுனா அதை என்ன சொல்லுவாங்க? இறந்த காலம். இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? எதிர்காலம். இதுதான் முக்காலம். என்னென்ன? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நாம் மாற்றி எழுதணும். நான் உணவுன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் ஒரு வினைச்சொல் கொடுத்துருக்காங்க நமக்கு. உண் அப்படிங்கிற வினைச்சொல். இதை நம்ம 3 காலங்கள்லையும் எழுதணும். இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இறந்த காலம். இறந்த காலம்னா ஏற்கனவே நடந்து முடிந்த செயல். நான் உணவு உண்டேன். நான் உணவு உண்டேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நான் உணவு உண்கிறேன். என்ன சொல்லுவோம்? நான் உணவு உண்கிறேன். இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? நான் உணவு உண்பேன். இது எதிர்காலம். இது போல் நமக்கு கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம முதல்ல இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு இதே போல் மாற்றி எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இளவரசி பூ, இங்கே ப்ராக்கெட்டில் தொடு அப்படிங்கிற வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம மாற்றி எப்படி எழுதுறது? இளவரசி பூ தொடுத்தாள். இளவரசி பூ தொடுத்தாள். இறந்த காலத்தில் எப்படி சொல்லுவோம்? இளவரசி பூ தொடுத்தாள். நிகழ்காலத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இளவரசி பூ தொடுக்கின்றாள். எதிர்காலத்தில் எப்படி சொல்லணும்? இளவரசி பூ தொடுப்பாள்.
அடுத்து ஆடு புல் இறந்த காலத்தில் என்ன சொல்லுவோம்? ஆடு புல் மேய்ந்தது. நிகழ்காலத்தில் ஆடு புல் மேய்கின்றது. ஆடு புல் மேயும். இங்கே மிஸ் இடம் இல்லாததுனால இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பார்ப்போம் வாங்க. இறந்த காலத்தில் என்ன சொல்லுவோம்? ஆடு புல் மேய்ந்தது. அடுத்து ஆடு நிகழ்காலத்தில் இப்போ மேய்ஞ்சிட்ருக்குன்னா என்ன சொல்லுவோம்? ஆடு புல் மேய்கின்றது. இனிமேல் தான் மேய போகுது எதிர்காலம். அப்போ என்ன சொல்லுவோம்? ஆடு புல் மேயும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாங்கள் படம் வரைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இறந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கா? இறந்த காலத்தில் என்ன வரும்? ஏற்கனவே நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். அப்போ என்ன சொல்லுவோம்? நாங்கள் படம் வரைந்தோம். இந்நிகழ்காலத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா நாங்கள் படம் வரைகின்றோம். இனிமேல் தான் வரைய போகிறோம். அப்போன்னா எப்படி சொல்லுவோம்? நாங்கள் படம் வரைவோம் அப்படின்னு எதிர்காலத்தில் வரும். அடுத்து கதிர் போட்டியில் வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சொல்லலாம்? இறந்த காலத்தில் கதிர் போட்டியில் வென்றான். நிகழ்காலத்தில் கதிர் போட்டியில் வெல்கின்றான். எதிர்காலம்னா கதிர் போட்டியில் வெல்வான். அடுத்து மயில்கள் நடனம் ஆடு அப்படின்ட்டு இருக்கு. இதில் இறந்த காலத்தில் மயில்கள் நடனம் ஆடின. மயில்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஒரு மயில் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஆடு புல் மேய்ந்தது அப்படின்னு வந்துருக்கு இல்லையா? அது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இங்கே மயில்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பன்மையில் வந்திருக்கிறதுனால ஆடின அப்படின்னு வரும். ஒரே ஒரு மயில் கொடுத்துருந்தா மயில் நடனம் ஆடியது அப்படின்னு எழுதணும். மயில்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால மயில்கள் நடனம் ஆடின. இது இறந்த காலம். அடுத்து நிகழ்காலத்தில் எப்படி வரும்? மயில்கள் நடனம் ஆடுகின்றன. நிகழ்காலத்தில் மயில்கள் நடனம் ஆடுகின்றன. இனிமேல் தான் ஆடப்போகுது. அப்போ எதிர்காலத்தில் எப்படி வரும்? மயில்கள் நடனம் ஆடும். இது எதிர்காலம். இதெல்லாம் இன்னைக்கு படிங்க, எழுதி பாருங்கள். அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.